தொடங்குவோம். ஏடகம் பிள்ளையார்த்தாம் இதுகாரும் ஞான சம்பந்தர் புனல்வாதம் மேற்கொள்ளுகின்ற போது அந்த புனல்வாதத்தினுக்காக அவரால் எழுதப்பட்ட பதிகத்தில் பயின்று வருவதற்கு உரிய ஒவ்வொரு பாடலிலும் உண்டான சிறப்பு குறிப்புகளை கொண்டு சிவபெருமானினது ஆற்றல் இத்தகையது என்பதை விளக்குவதற்காக சேக்கிழார் அந்த பாடல் ஒவ்வொன்றிலும் பயின்று வந்த சிறப்புமிக்க சொற்களை கொண்டு இந்த சொல்லினால் இத்தகு ஆற்றலை விளக்குகிறார் என்று தனது பெரிய புராணத்துல எடுத்து ஓதி, இது நான் அறிந்த வகையில் உணர்த்தினேனே ஒழிய ஞானசம்பந்தரினது தேவாரத்தை ஆய்ந்து உரைக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு இல்லை என்று மிகச்சிறந்த அவையடக்கத்தோடு விளக்கி முடித்தார். முடித்ததன் பின் அடுத்த பாட்டு, இந்த பாட்டுல தான் ஒரு அழகான குறிப்பு இருக்கிறது. என்ன குறிப்புன்னா, ஞானசம்பந்தர் அனல்வாதம் செய்ததும் புனல்வாதம் செய்ததும் எங்காயிலும் செவிவழி செய்தியாக இருந்துவிடக் கூடாது, இப்படிப்பட்டதோர் வாதம் நிகழ்வதற்கு வாய்ப்பு இல்லை என்று பிற்காலத்தில் யாரேனும் சொல்லுவதற்கு ஏதுவாக இருந்துவிடும் என்பதினால் சம்பந்தரே என்ன செய்கிறார், தான் மேற்கொண்ட புனல்வாதத்துல அந்த பதிகத்துல இறுதி பாடல்ல என்னால் எழுதப்பட்ட இந்த ஏடு வைகை ஆற்று வெள்ளத்திலே எதிர்த்து ஏறியது என்று அவரே பாடலில் பதிவு செய்கிறார். இது அங்க இலக்கியத்துல அகச்சான்றுன்னு சொல்லும். ஒரு நிகழ்வு நடந்தது, யாரால் நடத்தப்பட்டது, அவர் காலம், அதற்கு என்ன சான்று என்று ஆய்கின்ற பொழுது அவரால் எழுதப்பட்ட இலக்கியத்திலே இவ்வாறு இங்கு இது நடந்தது என்று அவரே ஒரு வாக்குமூலம் கொடுப்பது போல எழுதியிருந்தால் அதை மீறின சான்று வேறு எதுவும் கிடையாது. அதனாலதான் சொல்லுவார்கள், நீங்கள் பெரிய புராணத்துல தடுத்தாட்கொண்ட புராணத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு கருத்தை சேக்கிழாரும் சொல்லி இருப்பார். அந்த வரிய நான் மிக அழுத்தமாக விவாதித்திருப்பேன். சுந்தரர் தனக்கு அடிமை என்று சுந்தரனினது பாட்டன் எழுதி கொடுத்த ஓலையில என்ன சொல்லி இருப்பார் தெரியுமா? வழி வழியாக என் பின்னோர்கள் இந்த சிவனடியானுக்கு அடிமை என்று சுந்தரனது பாட்டனார் எழுதி கீழே என்ன கையெழுத்து போட்டிருப்பார் தெரியுமா? இது எம் கையெழுத்து. இது யார் ஒருவராலோ சொல்லப்பட்டதோ, பிறர் யாரோ எழுதி இதனை உருவாக்கியதோ அல்ல, நானாகவே எழுதியது. இது எம் கையெழுத்து. இலக்கியங்கள் நமக்கு பல்வேறு விதமான உண்மைகளை உணர்த்தும். அந்த போக்கிலேயே அதை பார்த்தால்தான் தெரியும். அதனால அடுத்த பாட்டுல அந்த தெளிவை தருகிறார் ஞான சம்பந்தர். ஏடகம் பிள்ளையார்த்தாம் வன்னி என்றெடுத்து பாட கூடிய நீரில் ஏடு குலச்சிறையாரும் கூடி காடிடமாக ஆடும் கண்ணுதல் கோயில் மாடு நீடு நீர் நடு உட்புக்கு நின்ற ஏடு எடுத்து கொண்டார். ஏன்னா அந்த ஏடு எதிர்த்து போன பாதையில அமைச்சர் குலச்சிறையார் தொடர்ந்து செல்லுகிறார். அது எங்கு ஒதுங்குகிறது, அந்த ஏட்டை எடுத்து வர வேண்டும் என்று. ஆகவேதான் ஏடகம் பிள்ளையார்த்தம், பிள்ளையார் ஞான சம்பந்தர் என்ன செய்தார், வன்னியும் மத்தமும் என்று தொடங்கக்கூடிய பதிகத்தை அதுல எழுதி அனுப்பி இருக்கிறார். அது கொல்லிப்பண்ணில் அமைந்த பதிகமாகும். அந்த பதிகத்தினுடைய திருக்கடை காப்புல ஏற்கனவே சொல்லி இருக்கோம். சம்பந்தர்
பதிகம் எழுதினால் 11 பாடல் எழுதுவார். 11வது பாட்டு திருக்கடை காப்பாக இருக்கும். மேலே சொல்லப்பட்ட 10 பாடலை படிப்பவருக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று 11வது பாட்டுல குறிப்பு தந்திருப்பார். அந்த திருக்கடை காப்பு பகுதியில வைகை நீர் ஏடு சென்று அணை தரும் ஏடகம், அந்த ஏடு சேர்ந்த இடத்துக்கு பேரு ஏடகம். இன்னமும் அந்த ஊர் மதுரையில் இருக்கு. ஏடு ஒதுங்கிய இடம், ஏடு ஒதுங்கின இடம், ஏடு அகம் ஏடகம், திரு ஏடகம்னு இன்றைக்கும் அந்த பெயரில் மதுரையம்பதியில வைகை ஆற்றங்கரையில ஊர் இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு வரலாற்று சான்றுகள். தேவார இலக்கியத்துல சம்பந்தரே எழுதின அகச்சான்று. இதே போன்று நாவுக்கரசரை கடலிலே கல்லில் கட்டி எறிந்த பொழுது அந்த கல்லை மிதவையாக கொண்டு அவர் கரையேறின பகுதியை கரையேற விட்ட குப்பம் என்ற ஊர் இன்னமும் கடலூர் அருகில் இருக்கு. இதெல்லாம் நமக்கு வரலாற்றுல சொல்லப்பட்ட செய்திகள். இப்படியெல்லாம் நிகழ்வுகள் நடந்தனவா அப்படின்னு கேட்டா நடந்திருக்கலாம். அதற்கு நமக்கு உரியதான சான்றுகளை இவர்கள் தருகிறார்கள். ஆகவே ஞான சம்பந்தர் தான் எழுதி வைகையில் இடப்பட்ட ஏடு, வைகை நீரை எதிர்த்து கரை ஒதுங்கிய இடம் ஏடகம் என்று அவரே குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே கூடிய நீரில் ஏடு குலச்சிறையாரும் கூடி, குலச்சிறையாரும் தொடர்ந்து சென்று காடிடமாக ஆடும் கண்ணுதல் கோயில் மாடு, இடுகாட்டினை இடமாக கொண்டு நடனமாடுதற்கு உரியவனாகிய அந்த சிவபெருமான், காடு இடமாக கொண்டு நடனமாடக்கூடிய அந்த சிவபெருமான் காடிடமா ஆடும் கண்ணுதல் கோயில், நெற்றியிலே கண்ணை உடைய கோயில், அப்படிப்பட்ட சிவபெருமான் இருப்பதற்கு உரிய கோயிலின் அருகில் நீடு நீர் நடு உட்புக்கு, அந்த வைகை ஆற்று நீர் வெள்ளத்திலே உட்புகுந்து குலச்சிறையார் ஒதுங்கிய ஏட்டை கையிலே எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்ட ஓலைச்சுவடி சம்பந்தரால் எழுதப்பட்டது ஒன்று, சமணர்களை எதிர்த்து வாதிலே வென்ற ஏடு 2, இறைவனினுடைய பெருமையை எடுத்து சொன்ன ஏடு. ஆகவே அந்த ஏட்டினுக்கு அப்படிப்பட்டதோர் புனிதத்துவம் இருப்பதினால எடுத்த ஏட்ட தலையில வைத்துக் கொண்டார். தலைமிசை வைத்து கொண்டு தாங்கரும் மகிழ்ச்சி பொங்க அலை புனல் கங்கையில் ஏறி அங்கினி அமர்ந்து மேரு சிலையுடையவர் தாழ் போற்றி மீண்டு சென்று அணைவார் தெய்வ மலைமகள் குழைத்த ஞானம் உண்டவர் தம்பால் வந்தார். குலச்சிறையார் அந்த ஏட்டை எடுத்து தலை மீது வைத்துக் கொண்டு என்ன ஆயிற்றான், தாங்கரும் மகிழ்ச்சி பொங்க. இதுகாரும் தன் வாழ்நாள்ல இப்படி ஒரு மகிழ்ச்சியை அவர் பெற்றதே இல்லையா. தாங்கரும் மகிழ்ச்சி, அவரால் அந்த மகிழ்ச்சியை தாங்க முடியலையா. அப்படிப்பட்டதோர் பேரானந்தம். அந்த மகிழ்ச்சி பொங்க அலை புனல் கரையில் ஏறி, அலைகளை உடைய நீர் நிறைந்த வையை ஆற்றினது கரையிலே ஏறி அங்கு இனிது அமர்ந்த மேரு சிலையுடையவர் தாழ் போற்றி. மேருவை சிலையாகன, சிலைனா வில்லு, வில்லாக வளைத்த சிவபெருமானினுடைய திருவடிகளை போற்றி மீண்டு சென்று அணைவார். ஆகவே இறைவனை வணங்கி மலைமகளாம் உமையம்மையார் குழைத்து ஊட்டிய மீண்டு சென்று அணைவார் யாரிடம், ஞான சம்பந்தரிடம். எப்படிப்பட்ட ஞான சம்பந்தர், தெய்வ மலைமகள், தெய்வத்தன்மை வாய்ந்த மலைமகள் ஆகிய உமை குழைத்த ஞானம், தான் குழைந்து அன்பினால் சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டினாள் அல்லவா. அவ்வாறு ஊட்டப்பட்ட ஞானப்பாலை உண்டவர், அந்த ஞானப்பாலை அருந்தியவராகிய சம்பந்தர் தம்பால் வந்தார். அவர் அருகே மகிழ்வோடும் உள நிறைவோடும் பக்திமையோடும் வந்து நின்றார். மற்றவர் பிள்ளையார்த்தம் மலரடி வணங்கி போற்றி கொற்றவன் முதலாய் உள்ளோர்
காணா முன் கொணர்ந்த ஏடு பற்றிய கையில் ஏந்தி பண்பினால் யார்க்கும் காட்ட அற்ற அருள் பெற்ற தொண்டர் அறவொலி எழுந்ததன்றி. வந்த குலச்சிறையார் என்ன பண்ணார்? நேரடியா நெடுஞ்சான் கடையா சம்பந்தர் திருவடியில விழுந்து வணங்கினார். மற்ற குலச்சிறையார் அவர் பிள்ளையார் தம் மலரடி வணங்கி, பிள்ளையார் ஞான சம்பந்தர், ஞான சம்பந்தரினது திருவடியில விழுந்து வணங்கி போற்றி. அவர் இதுகாரும் மேற்கொண்ட போட்டிகளிலெல்லாம் முயன்று வெற்றி கண்டதற்காக அவரை பாராட்டி சிறப்பித்து, கொற்றவன் முதலாய் உள்ளோர், கொற்றவன்னா மன்னன் பாண்டியன், பாண்டியன் முதலாக உண்டான அந்த சபையில ஏனைய மந்திரி பிரதானிகள், போட்டிக்கு அழைத்த சமணர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய அந்த சபையில காண, அவர்கள் எல்லோரும் தங்கள் கண்களினால் காணக்கூடிய அளவில் முன் கொணர்ந்த ஏடு, தான் சென்று வைகை நதியிலே எதிர்த்து ஏடகத்தில் ஏறி வந்த ஏட்டை காண்பித்தார். ஏடு பற்றிய கையில் ஏந்தி, அந்த ஏட்டை அப்படி கை மேல தூக்கி எல்லோரும் காணுமாறு அதை காண்பித்தார். பண்பினால் யாருக்கும் காட்ட. இதுதான் சம்பந்தர் எழுதிய ஓலை, பார்த்து கொள்ளுங்கள். இதுதான் ஆற்றை எதிர்த்து ஏடகத்திலே எதிர்த்து ஏறியது என்று அந்த ஓலையை காட்ட, அற்றருள் பெற்ற தொண்டர், மிகச்சிறந்த இறைவனது திருவருளை பெற்ற அங்கு உள்ள சிவன் அடியார்கள், சிவத்தொண்டர்கள் அறவொலி எழுந்ததன்றே. அறவொலினா அரஹர என்று எல்லோரும் ஈசனின் நாமத்தை சொல்லி பெரியதோர் ஆரவாரம் செய்து சிவனை வணங்கினார்கள். இப்படிப்பட்டதோர் பாக்கியம் மீண்டும் இங்கு சைவம் தழைப்பதற்கு இறைவன் திருவுளம் கனிந்து சம்பந்தர் மேற்கொண்ட வாதங்களிலெல்லாம் வென்று சைவத்தை நிலைநிறுத்துவதற்கு உரியதாகியதோர் நிலையை ஏற்படுத்தினார் என்பதினாலே அந்த சைவ அடியவர்களெல்லாம் அரஹர என்று சிவனை மனத்தகம் நினைத்து பெரும் குரல் எடுத்து வாழ்த்தினார்கள், வணங்கினார்கள். மன்னவன் மாறன் கண்டு மந்திரியாரை நோக்கி துண்ணிய வாதில் ஒட்டி தோற்ற இச்சமணர் தாங்கள் முன்னமே பிள்ளையார்பால் அனுசிதம் முற்றச் செய்தார், கொன்னூனை கழுவில் ஏற முறை செய்க என்று கூற. இந்த இடம்தான் திரும்ப திரும்ப நான் வருத்தப்படுவது. இது சமணர்களாக விரும்பி ஏற்றது என்று ஒரு வாதம் இருக்கிறது. இந்த கழு முனை என்பத அது தண்டனைக்கு உரிய ஓர் கருவி மட்டுமல்ல. கழுமுனை ஏறுதல் என்றால் தான் தலையில இருக்கக்கூடிய அந்த மகுடத்தை, சிறப்பினை நீக்குதல், தோற்றதற்கு அறிகுறியாக. இதற்குதான் மகாபாரதத்துல கூட ஒரு குறிப்பு உண்டு. ருக்மிணி என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் கண்ணன் மீது கொண்ட ஈடுபாட்டினால் கண்ணன் தன்னை வந்து மணக்க வேண்டும்னு முடிவு செய்து ஓலை அனுப்புகிறாள். கண்ணன் வருகிறான். அந்த கண்ணனை எதிர்ப்பதற்கு ருக்மிணியினுடைய சகோதரன் ருக்மியும் அவனது நண்பன், அவனுக்குத்தான் பெண்ணை கொடுப்பதாக முடிவு செய்திருப்பார்கள், சிசுபாலன். இருவருமாக கண்ணனை எதிர்ப்பார்கள். கண்ணன் போர்க்களத்தில் வெற்றி பெறுவான். வெற்றி பெற்று அவன் ருக்மியை கொல்ல முனைகின்ற பொழுது ருக்மிணி தடுப்பாள், என் உறவினர் யாரையும் நீர் கொல்லக்கூடாது என்று. அதனால் ருக்மியினுடைய தலை முடியை மழித்து விட்டு அவனை முண்டனமாக்கி, அதாவது மொட்டை அடித்த நிலையில விட்டு விட்டு செல்வதாக மகாபாரதத்துல குறிப்பு வரும். ஆகவே அந்த கொன்முனை அப்படின்னு சொல்றது தலையில இருக்கக்கூடிய முடியை மழித்தல் என்பதும் கழுவேறுதலுக்கு உண்டான மற்றொரு பெயர் என்றும் விவாதம் செய்கிறார்கள். ஆகவே சரியோ தவறோ இலக்கியங்கள்ல சுட்டப்பட்டு விட்டது. சம்பந்தரோடு வாது செய்து தோற்ற சமணர்கள் தாங்களே முன்பே கூறியிருப்பது போல் இந்த வாதங்களில் தோற்றால் கழுவேறுகிறோம் என்று சொன்னதினால அவர்கள் விருப்பப்படியே தோற்றதினால்
அவர்கள் விரும்பி ஏறுவதற்குண்டான கழுவிலே அவர்களை ஏறச் செய்க என்று மன்னன் அமைச்சருக்கு ஆணை போக்கினான். அதுதான் மன்னவன் மாறன் கண்டு குலச்சிறையார் கொண்டு வந்த ஓலையை மன்னனும் பார்த்தான். மந்திரி யாரை நோக்கி அமைச்சராகிய குலச்சிறையாரை பார்த்து, துண்ணிய வாதில் ஒட்டி தோற்ற இச்சமணன், நம் முன்னே நடந்த இந்த வாதத்துல சம்பந்தரோடு கலந்து கொண்டு தோற்ற இந்த சமணர்கள் ஒட்டினா இணையான அளவிலே வாதம் செய்து 2 வாதங்களிலும் தோற்றவர்களாகிய இச்சமணர்கள் தாங்கள் முன்பே பிள்ளையார்பால் ஏற்கனவே இந்த வாதம் தொடங்குவதற்கு முன்பு ஞான சம்பந்தரிடத்தில் செய்யத்தகாத தீய செயலை முழுமையுமாக செய்து உள்ளனர். எப்படி அனுசிதம் முற்று செய்தார். சம்பந்தருக்கு ஏற்கனவே செய்யக்கூடாத தவறான செயல்களை இந்த வாதத்துல தோற்றத்துக்கு கூட இந்த தண்டனை இல்லையா? மன்னன் எவ்வளவு தெளிவா யோசிச்சிருக்கான்னு பாருங்க. செக்கிழாரினுடைய பெருமை, இந்த வாதத்துல தோற்றதற்கு கூட தண்டனை இல்லையா? சம்பந்தர் இருந்த இடத்தை தீ கொண்டு கொளுத்த முன்வந்தார்கள் அல்லவா? அதான் அனுஷிதம். முன்பே இந்த சமணர்கள் சம்பந்தருக்கு நீதி இல்லாத செயலை செய்தார்கள், அறமற்ற செயலை செய்தார்கள். அனுஷிதம் முற்றச் செய்தார். தீயினை கொண்டு அந்த சம்பந்தர் வாழ்ந்த பகுதியை எரிப்பதற்கே அவர்கள் முயற்சி செய்யல, முழுமையுமாக ஈடுபட்டார்கள். ஆகவே கொன்னுனை கழுவில் ஏற முறை செய்க என்று கூற, ஆகவே கூறிய முனையை உடைய கழுவிலே இந்த சமண அடியவர்கள் ஏறி அமருதற்கு உண்டான முறையான செயல்களை செய்து அவர்களை கழுவேற்று. தண்டனை தோற்றத்துக்கு இல்லை, சம்பந்தரை அவர்கள் வஞ்சனையால் அழிக்க எண்ணியவர். சேக்கிழார் ஒரு அமைச்சர் இல்லையா? அதனால நீதி பரிபாலனம்னா என்னன்னு தெரியும். இந்த போட்டிக்கு உண்டானதுல தோற்றது பெரிய விஷயம் அல்ல, அது ஒரு தண்டனைக்கு உரியதாக கருதல. இப்படிப்பட்டவரை உங்களை வென்ற ஆற்றலுக்கு உரியவரை நீங்கள் கொல்லுதற்கு முயன்றீர்கள் அல்லவா, அதற்குத்தான் இந்த தண்டனை. இதெல்லாம் மெல்ல மெல்ல நிகழ்வு நடந்து பல ஆண்டுகள் கழித்து, சில 100 ஆண்டுகள் கழித்து சேக்கிழார் இதை எழுதுகிறார். 6ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி, ஒரு 12ஆம் நூற்றாண்டு, 600 வருஷம் கழிச்சு எழுதுகிறார். கொஞ்சம் நாகரீகமா எழுதணும், தவிர்க்க முடியாது. அது என்னதான் இப்ப நாமே என்ன செய்கிறோம், நடைமுறையில நம்ம கண்ணு முன்னாடி நடந்த வன்முறைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு எல்லாவற்றையும் காட்சி பொருளா மாற்றி விடுகிறோம். முன்பெல்லாம் அது காட்சி பொருளாக மாற்றாத நிலையில அதனை பற்றி எழுதுகின்ற பொழுது கொஞ்சம் நாகரீகத்தோடு தான் எழுதினார். எந்த ஒரு அநீதியான செய்தியையும் ஒரு அநாகரீகமான நிகழ்வையும் அன்றைய பத்திரிகைகளோ மற்றைய செய்தி ஊடகங்களோ நாகரீகமாகத்தான் வெளிப்படுத்தின. இன்றைக்கு அது முடியாது. ஏனென்றால் நீங்கள் என்னதான் நாகரீகமாக எழுத முயற்சித்தாலும் நமக்கு முன்பே அதை தங்கள் கையில் இருக்கக்கூடிய செல்லிட பேசியில எடுத்து உங்களுடைய கருத்து செய்தியாக வருவதற்கு முன்பே அவனுடைய அந்த எடுத்த புகைப்படம், சொல்றோம் இல்லையா, சமூக வலைத்தளங்கள்னு, சோசியல் மீடியா எல்லாருக்கும் எளிதாக பரப்பப்பட்டு விடுகிறது. அது இன்றைய காலம். அதனால இதற்கு இது தண்டனை. கொலை முயற்சிக்கு இந்த சமணர்கள் உட்பட்டார்கள், ஆகவே அவர்களுக்கு இந்த தண்டனை. எதை எங்க கொண்டு போய் சேர்த்தார்னு பார்க்கணும். ஆகவே சொல்லி முடிச்சோன்னு, கொன்னுனை கழுவில் ஏற முறை செய்கை, எப்படி கழுவுல ஏற்றணுமோ அதற்கு ஏற்றாற் போல உரிய செயல்களை செய்கன்னு மன்னன் அமைச்சருக்கு ஆணையிட்டான். இந்த கழுவு ஏற்றுதல் என்பத அதனுடைய அடிப்படையான அந்த தண்டனை முறைய முழுமையுமாக தெரிந்து கொண்டீர்கள் என்றால், ஒவ்வொரு நாட்டுல இந்த தலைமை தண்டனைன்றாங்க இல்லையா, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்,
அது ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு விதத்துல இருக்கும். யூதர்கள் நாடுல சிலுவையில அறைதல், எகிப்து நாட்டுல கடுமையான நச்சினை உடைய பாம்பு வைக்கப்பட்டிருக்க கூடைக்குள்ள கைவிடும். எல்லாத்துக்கும் வரலாற்றுல சான்று இருக்கு. அது போல நம்முடைய தமிழக மண்ணுல கழுவேற்றுதல், இந்த கழுமரம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு விளக்கி இருக்கேனான்னு தெரியாது, இருந்தாலும் மற்றொரு முறை ஒரு இரும்பினால் ஊன்றப்பட்ட ஒரு மிக கூரான ஒரு இரும்பு சலாகை உலக்க மாதிரி கீழிருந்து பருத்து அப்படியே மேல் நோக்கி போகின்ற போது மெல்லியதாக நல்ல கூரோடு. அந்த கழுமரத்துல உலோகத்தால் ஆனது. அதுல நிறைய உயவு திரவங்களை தடவி இருப்பார்கள், எண்ணெய் போன்றவை. யார் கழுவேற்றப்பட இருக்கிறார்களோ அவர்களை தூக்கி மலப்புற வழியில அந்த கூர் முனை பொருந்துமாறு அமர்த்தி விடுவார்கள். இவர்களினது உடலினுடைய கனபாரம் தாங்காமல் அந்த கழுவினது நுனியில் அமர்த்தப்பட்ட இவர்கள் மெல்ல வழுக்கி கொண்டு கீழ் நோக்கி வருவார்கள். வர வர அந்த உயவு திரவங்கள் தடவி இருப்பதனால எளிதாக அவர்கள் வழுக்கி கீழே வர முடியும். இவர்கள் கீழே வர வர உள்ள இருக்கிற கழு மெல்ல மெல்ல குடல்களை எல்லாம் பொத்து கொண்டு அப்படியே டயப்ரம், உள்ள இருக்கிற ஸ்பிளீனு எல்லாத்தையும் பொத்து கொண்டு டயப்ரம், அதுக்கப்புறம் ஹார்ட், அதுக்கு மேல தொண்டை வழியா மேல் நோக்கி வந்து உச்சி வழியா அந்த கூரான பகுதி வழியா வரும். அது மாறாக கொஞ்சம் விலகி கழுத்து வழியாவோ முதுகு வழியாவோ வெளியே வந்துட்டதுன்னு மீண்டும் தூக்கி அமர்த்துவார்கள். இதுல என்ன கொடுமைன்னா, நீங்க அந்த டயப்ரம் பிளந்து கொண்டு மேல வரும்போதே மரணம் சம்பவிச்சிடும். அதுலயும் முடியாம அது ஹார்ட்டை பொத்து கொண்டு, இல்ல ஹார்ட்டுக்குள்ள போகாம லங்கு வழியா ஏதோ ஒரு மூச்சு இருக்கு அப்படின்னு தலை வழியா வந்து அந்த கிளினிக்கல் டெத் நடக்கிறதுக்குள்ள, அப்ப ஏதாவது உங்களுக்கு கொஞ்சம் நினைவு இருந்தாலோ வலியை உணரக்கூடியதும், அதே நேரத்துல நீங்க அசைவு இல்லாமல் இருக்க, ஏன்னா உடம்பு அசைச்சிங்கன்னா இன்னும் வேகமாக கீழே இறங்குவீங்க. ஆகவே அசைவில்லாமல் இருப்பதனால அந்த கழுவுல ஏற்றப்பட்ட உடல்களை கழுகினங்கள் நேரடியா வேற வந்து கொத்தி கிழிக்கும். இதெல்லாம் விவரித்து சொன்னால் ரொம்ப கடுமையா இருக்கும். இப்படியெல்லாம் தண்டனை இருந்ததுன்னாக்க அந்த காலத்துல குற்றவியல் தண்டனை சட்டங்கள் மன்னர்கள் காலத்துல கடுமையா இருந்தது. நாம நினைக்கிறோம் இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுல என்ன பெரிய, அது எப்படி அறையப்படுன்ற செய்திய அந்த நாட்டு வரலாற்று பின்புலத்தோட பார்த்தீர்கள் என்றால் தான் புரியும். இது நம்முடைய திரைப்படங்கள் மற்றைய காட்சிகள்லாம் என்ன பண்றாங்க, உள்ளங்கையில ஆணி அடித்தது போல காட்டி விடுகிறார்கள். இல்லை, நீங்க அடிப்படையான அந்த மூல நூல் விவிலியத்தை எடுத்து படிச்சா தெரியும். மணிக்கட்டுக்கு கீழாக இங்க 2 எலும்பு இருக்கும். இந்த 2 எலும்புக்கு ஊடாக ஆணி அடிக்கப்படும் 2 கையிலையும். கால் அப்படியே தொங்கிய அளவுல காலை ஆணி அடிக்க மாட்டார்கள். ஒரு கால் தழைய அந்த காலின் மீது மற்றொரு காலை ஏற்றி வைத்து இங்க ஆணி அடிப்பார். இப்ப இந்த கையை விரித்து ஆணி அடித்து உடல் அப்படியே தழைய விட்டு ஒரு காலின் மீது ஒரு காலை ஏற்றி ஆணி அடித்தா என்ன ஆகும் தெரியுமா? உங்களால் சுவாசிக்க முடியாது. சுவாசிப்பதற்கு உடம்பு நீண்டு நெகிழ்ந்து திருப்பி சுருங்கணும் முடியாது. அப்போ உங்களால் முன்பே சுவாசிக்கப்பட்ட காற்று மட்டும்தான் உடலுக்குள்ள இருக்கும். அது மெல்ல மெல்ல தன்னுடைய தூய்மை தன்மையை இழக்கும். அதாவது அந்த
உயிரி என்கின்ற ஆக்சிஜன் மெல்ல தன் தகுதியை இழந்து கார்பன் டை ஆக்சைடா உள்ளுக்குள்ளேயே மாறும். அப்படி போதுமான அளவு ஆக்சிஜன் இல்லை என்றால் இரத்தம் தூய்மையை இழக்கும். அந்த இரத்த செல்கள் மெல்ல மெல்ல மடிய தொடங்கும். உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் இந்த தூய்மையான ரத்தம் கிடைக்காததினால மெல்ல மெல்ல மாசடைந்து படிப்படியாக ஒவ்வொரு உறுப்பும் செயலிழக்கும். அதாவது உங்கள் மரணம் என்ன என்பதை கணத்திற்கு கணம் உங்களால் உணர முடியும். அதான் கொடுமையான தண்டனை. சரி, இந்த வெள்ளிக்கிழமை சிலுவையில் அறையப்பட்டதன் பிறகு அவர் இறக்கலன்னு வச்சு, அப்படி நடக்கவும் செய்யலாம். சில பேருக்கு நல்ல மூச்சு பயிற்சி இருக்கலாம். இறக்கவில்லைன்னா மறுநாள் சனிக்கிழமை யூதர்கள் வழக்கப்படி அன்று எதுவுமே செய்யக்கூடாது. டே ஆஃப் சபாத்ன்னு பேர். என்ன பண்ணுவார்கள், அந்த உடலை கீழே இறக்கிட்டு, இறக்கவில்லை என்றால் அந்த உடலை கீழே சிலுவையிலிருந்து இறக்கி கால் முட்டிகளினுடைய இணைப்பையும் கை முட்டிகளினது இணைப்பையும் தட்டி உடைத்து விடுவார்கள். இப்போ உங்களால தவழக்கூட முடியாது, கிராலிங் பண்ண முடியாது. அப்படியே உங்கள் கழுத்தை இப்படி இப்படி அசைக்க முடியுமே ஒழிய உடலை வேறு எந்த விதத்திலும் அசைக்க முடியாது. அப்படியே உங்களை அந்த இணைப்புகளை முறித்து விட்டு மலைச்சரிவில் போட்டு போயிடும். உங்களிடம் அசைவு இல்லாததினால் அங்கு வரக்கூடிய பிணம் தின்னும் கழுகுகள் உங்களை உயிரோடு கிழித்து உண்ணும். அவர்கள் கண்டறிந்த மிகப்பெரிய தலைமை பண்பு உடைய தண்டனை அது. அதனால எல்லா நாடுகளிலும், எகிப்தில் அப்படித்தான் நச்சுப்பாம்பு, கடுமையான விஷத்தை உடைய நச்சுப்பாம்பு இருக்கக்கூடிய கூடக்குள்ள கைவிடும். கிளியோபாட்ரா அப்படி இறந்ததாகத்தான் வரலாறு சொல்லுகிறது. இதெல்லாம் அன்றைக்கு அவர்கள் மரணம் என்பது கொடுக்கப்பட வேண்டும்னா அந்த மரணத்தை பார்ப்பவர்கள் தன் வாழ்நாள்ல மறந்து பெரியதாக ஏதேனும் ஒரு குற்றத்தை செய்துவிடக் கூடாது என்கின்ற படிப்பினையை தரத்தக்கதா இருக்கணும்னு செய்தார்கள். அதேதான் இங்க கழுவேத்தர். மன்னன் முடிவு பண்ணிட்டான், இவர்கள் ஏற்கனவே சம்பந்தருக்கு வேண்டாத தப்பெல்லாம் செய்திருக்கிறார்கள், அவர்களே கழுவேறுவதாக சொல்லி இருக்கிறார்கள். அவர்கள் விரும்பியது போல இந்த வாதத்திலே தோற்றதினாலும் சம்பந்தருக்கு அநீதி இழைத்ததினாலும் இவர்களை கழுவிலே முறையாக ஏற்றுவதற்கு ஏற்பாடு செய்கின்றான் மன்னன். முடிஞ்சு போச்சு. புகலியில் வந்த ஞான புங்கவர் அதனை கேட்டும் இகலிலர் எனினும் சைவர் இருந்து வாழ் மடத்தில் தீங்கு தகவிலா சமணர் செய்த தன்மையாற்றாலும் என்றே மிகையிலா வேந்தன் செய்கை விலக்கிடாயிருந்த வேலை. ஞான சம்பந்தர் நினைச்சிருந்தா மன்னனிடம் சொல்லி வேண்டாம், இவர்களை கழுவேற்றுவதிலிருந்து விலக்கு கொடுன்னு கேட்டிருக்கிறார். சம்பந்தர் அப்பொழுது கேட்டிருந்தால் நிச்சயமா மன்னன் சமணர்களை சிறை தண்டனையோடு விட்டு இருப்பான். ஏன் இந்த சம்பந்தர் கேட்கலையா? சேக்கிழார் எழுதுற, புகலியில் வந்த ஞான, புகலி சீர்காழியினுடைய மற்றொரு பெயர், ஞான சம்பந்தர் புங்கவர் அதனை கேட்டு, புங்கவர்னா மேன்மையானவர், புண்ணியர்னு அர்த்தம். ஆகவே அதனை கேட்டும் இகலிலர் எனினும் சைவர் இருந்து வாழ் மடத்தில் தீங்கு, பாண்டிய மன்னன் ஆணையிட்டதை கேட்டும் சமணரிடத்து பகை இல்லாதவராயினும், இவருக்கு சமணர்கள்ட்ட தனிப்பட்ட பகை ஏதும் இல்லை, ஆனால் சைவ அடியவர்கள் வாழ்ந்திருந்த அந்த மடத்துல தீ வைத்து எரிப்பதற்கு முன் வந்தவர்கள் இந்த சமணர். பிற உயிர்களை கொல்லுவதற்கு முன் வந்தவர்கள் இல்லையா? தனக்கு எந்த விதத்திலும் பகை இல்லை சமணர்களிடம். ஆனால் அந்த சமணர்கள் ஏனைய பிற சைவ அடியவர்கள் இருந்த மடத்தை கொளுத்தி அங்கு உயிர்கொலை செய்தற்கு திட்டமிட்டவர்கள். ஆகவேதான் மடத்தில் தீங்கு தகவிலா சமணர் செய்த
தன்மையால் சாலும் என்று. அப்படிப்பட்ட தீங்கை செய்ய முன்வந்தவர்கள் அவர்களுக்கு இப்படிப்பட்ட கழுவேற்றும் தண்டனை பொருத்தமானதேன்னு சம்பந்தர் முடிவுக்கு வந்தார். எப்படி? எனக்கு தனிப்பட்ட முறையில எதுவும் பகையில்லை, அவர்களோடு நான் செய்த அனல் புனல் வாதத்துல நான் வென்றதனாலும் அதற்காக அவரை கழுவேத்தனம்னெல்லாம் நான் நினைக்கல, அது தேவையும் இல்லை. ஆனால் இவர்கள் பிறரை கொல்லுதற்கு திட்டம் தீட்டினார்கள். இப்போ இந்திய குற்றவியல் சட்டங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சில வேடிக்கையான, நான் வேடிக்கைன்னு சொல்றேன், அதுதான் அங்கு ரொம்ப விளக்கத்தோடு இருக்கக்கூடியது. இப்போ ஒருவன் மற்றொருவனை கையில் இருக்கிற கத்தியால் வெற்றான்னு வைத்துக் கொள்ளும், இது வழக்காக வருகிறது. இந்த குற்றவியல் தண்டனை சட்டம் என்ன சொல்லுகிறது? வெட்டினது உண்மைதான், அந்த வெட்டு எங்கு விழுந்தது என்று பெரும் அளவிலே விவாதப்படுத்துவார்கள். ஏனென்றால் கத்தியை ஏதோ கோபத்தினால ஆவேசம் கொண்டு எடுத்து வீசினது, இது ஒரு பக்கம். கொல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு பொறுத்திருந்து உரிய முறையில எங்கு வெட்டினால் அவன் இறப்பான் என்று தெரிந்து அங்கு அந்த வெட்டு விழுந்திருந்தால் அது திட்டமிடப்பட்ட கொலை குற்றம். ஆனா ஏதோ கையில கத்தி வச்சுக்கிட்டு இருந்தாரு, ஏதோ வம்படியா பேசினா சட்டுன்னு கத்தியை வீசிட்டார். அப்ப அந்த கத்தி மேல எங்கன்னா பட்டு இருக்கும், காயம் ஏற்பட்டு. அவ்வளவு. அப்போ இந்த கொலை குற்றத்திற்கு உண்டான செயல்பாட்டுல குற்றவியல் சட்டம் இதை மதிப்பீடு செய்கிறது. இவனால் வீசப்பட்ட கத்தி என்ன காரணத்தினால் வீசப்பட்டது? திட்டமிட்டு எதிரியை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினுக்கு உட்பட்டு செயல்பட்டதா, இல்லை உணர்ச்சியின் வெளிப்பாடாக ஏதோ கையில் இருந்த ஆயுதத்தை சட்டென்று வீசியதனால் வந்தது? இதான் கேள்வி. இதெல்லாம் நிறைய விவாதம் செய்கிறார்கள். அந்த விவாதத்தை வழக்கு மன்றங்கள்ல எடுத்து மொழிதற்கு நல்ல திறமையான வழக்கறிஞர்கள் இதை எடுத்து பேசக்கூடிய பகுதி இது. அதுபோல இங்க அமைச்சராக இருந்த சேக்கிழார் ஞானசம்பந்தரினுடைய செயல அருளாளர், இறைவன் அருள் பெற்றவர். அப்படிப்பட்டவர் இந்த கழுவு ஏற்றுதலை தடுத்திருக்கலாமேன்னு ஒரு கேள்வி எல்லாராலையும் கேட்க முடியும். சரிங்க, அன்பே சிவம்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம், அன்பின் வழியது உயிர்நிலைன்னு வள்ளுவர் சொல்லி கொண்டிருக்கிறார். இவ்வளவு எல்லாம் சொல்லி அதன் பின்னோ ஞானசம்பந்தர் கழுவேற்றுதலுக்கு உடன்பட்டார். மன்னனால் இடப்பட்ட ஆணையை அமைச்சர் செய்து முடிப்பதற்கு முன்வர தடையேதும் சொல்லாமல் இருந்தார். ஏன்னு கேட்டா அமைச்சரா நின்று எழுதுகிறார் சேக்கிழார். ஏன் அந்த சம்பந்தர் தடுக்கலைன்னா, தன்னோடு வாதம் செய்து தோற்றதற்கு உரிய தண்டனைன்னு அவர் எடுத்துக்கல, மாறாக சைவ அடியவர்கள் இருந்த அந்த மடாலயத்தை கொளுத்துதற்கு திட்டமிட்டு இருந்தார்கள் அல்லவா. ஆகவே இப்படிப்பட்ட கொலைகாரர்களுக்கு மன்னனால் கொடுக்கப்பட்ட கழுவேற்றம் என்கின்ற தண்டனை பொருத்தமானது, நியாயம்னு பேசியாகணும், வேற வழி இல்லை. நாளை மறுநாள் சேக்கிழார் ஆய்வு மன்றத்துல பேச அழைத்திருக்கிறார்கள். மதியம், சனிக்கிழமை வகுப்பு இல்லை, இருந்தாலும் மதியம் 3 மணிக்கு. அதுதான் இங்க. அப்ப எதையும் நியாயப்படுத்தணும். இல்ல சம்பந்தரும் அதை விருப்பத்தோடு அந்த கழுவேற்றுதலுக்கு உட்பட்டார்னு சொன்னா அவரை ஒரு சிவனடியாராக அன்பினுக்கு உரிய பக்திமையோடு இருக்கக்கூடிய ஒரு சிறு பிள்ளையாக பார்க்க முடியாது. அதனால ஞான சம்பந்தர் ஏன் இதற்கு ஒற்றுக்கொண்டார்னா என்ன காரணம்? சமணர்கள் ஏற்கனவே கொலை செய்தற்கு முன் வந்தவர்கள். அப்ப கொலை செய்ய முன், திட்டமிட்டு கொலை செய்ய முன் வந்தவர்கள்.
அப்படிப்பட்டவர்களுக்கு மரண தண்டனைக்கு இணையான கழுவேற்றுதலை தருதல் தவறில்லை. முடிச்சிட்டார். அடுத்த பாட்டு. பண்புடை அமைச்சனாரும் பாருளோர் அறியும் ஆற்றால் கண்புடை பட்டு நீண்ட கழுத்தறி நிறையில் ஏற்ற நண்புடை ஞானம் உண்டார் மடத்து தீ நாடியிட்ட என் பெரும் குன்றத்து என்ன இருவரும் ஏறினார்கள். நம்ம சொல்றோம், இது ஏன் சம்பந்தர் ஏற்றுக்கொண்டார்? திருக்குறள்ல இருந்து ஒரு சார்பான ஒரு கருத்தை சொல்லிடலாம் இல்லையா? கொலையிற் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனொடு நேர். அரசியல்ல படிப்போம் திருக்குறள். கொலையை செய்யக்கூடிய அளவினுக்கு கொடியவர்களை மன்னன் மரண தண்டனை கொடுத்து தண்டிக்கிறான் என்றால் அது ராஜநீதி. ஏனென்றால் நன்கு செழித்து வளர்ந்திருக்கக்கூடிய பயிர்களின் நடுவே களைகளாக ஏதேனும் முளைத்தால் அந்த களையை அடியோடு புடுங்கி எறியணும். அதுபோல நல்ல விதமான மக்கள் வாழக்கூடிய சமூகத்துல அந்த மக்களுக்கு ஊறு விளைவிக்க கூடிய அளவில் யாரேனும் ஒரு சில கொடியவர்கள் செயல்பட்டால் அவர்களை கண்டறிந்து கொல்ல வேண்டும். இதுல தப்பே இல்லை, ராஜநீதி. இது தப்பே இல்லை, செய்யணும். அதனால என்ன சொன்னாரா? பண்புடை அமைச்சனாரும், நல்ல பண்பினை உடையவர் தான் குலச்சிறையார். அப்படிப்பட்ட உயரிய பண்பு உடையவர் இந்த சமணர்களை கழுவேத்துவதற்கு அவரும் மன்னனால் இடப்பட்ட ஆணையை ஏற்றுக்கொண்டு முறையாக அந்த கழுவேற்றத்தினை செய்தற்கு முன் வருகிறார்னா இவர் என்னையா சிவனடியார்? இவருக்கும் கூட கருணை இல்லை. ஏன்னா இங்க நோக்கம் கருணை அல்ல, செய்தது குற்றம். இறைவனே தன் அடியாருக்கு அரக்கர்கள் செய்த குற்றத்தை மனத்தகம் கொண்டு அந்த அரக்கர்களை தண்டிக்கலையா? நம்ம புராணங்கள் அதானே சொல்லுகிறது. அந்த அரக்கர்களை தண்டிக்கவில்லையா? அவர்களிடம் இருந்த தீய குணத்தை எடுப்பதற்கு. போன வகுப்புல ரொம்ப அழகான ஒரு பாட்டு ராமாயணத்துல பார்த்து, மண்டோதரி சொல்லும் போது என்ன சொல்லி அழுதா? 14 உலகத்திற்கு இந்த உடலோடு போய் வெற்றி பெற்று இந்த உடலோடேயே இலங்கைக்கு மீள்பவன் ராவணன். ஆனா இன்றைக்கு நடந்த போர்ல உடலை இங்க விட்டுட்டு உயிரை மட்டும் வானுலகுக்கு செலுத்தினானே, என்ன கொடுமைன்னு கேட்டா. அது மாதிரிதான் இதெல்லாம் திட்டமிட்டு செய்யப்படக்கூடிய தவறுக்கு தலைமையான ஒரு தண்டனையை கொடுப்பதில் தவறு இல்லை. இது எழுதப்பட்டு விட்டது. ஆகவே நல்ல பண்புகளை உடைய அமைச்சரும் பாருளோர் அறியும் ஆற்றால், உலகில் உள்ளவர்கள் அறியும்படியாக எப்படி கண்புடை பட்டு நீண்ட கழுத்து அரி நிறையில் ஏற்ற, கணுக்கள் இல்லாமல் மரக்கழுவது, உலோகம் இல்லை மரக்கழு, கணு இல்லாமல் அந்த கிளைகளை எல்லாம் வெட்டி சமன்படுத்தி மரத்தினால் செய்யப்பட்ட கழுவாது. அந்த கூர்மையான கழுக்களை நிரல் பட அமைத்து என்ன செய்தாராம்? கழுதறி நிறையில் ஏற்றி, கழுதர்னா தவறு செய்த இந்த சமணர்களை அதன் மீது ஏற்றி அமர்த்தி, நண்புடை ஞானம் உண்டார் மடத்து தீ நாடியிட்ட, அன்பினை கொண்டுள்ள ஞான சம்பந்தர் அவரதம் அடியார்களோடு எழுந்தருளிய மடத்தில் தீயை கொளுத்த வேண்டும் என்று சூழ்ச்சி செய்து தீயினை வைத்த, தீ நாடியிட்ட என் பெரும் குன்றத்து எண்ணா, என் பெரும் குன்றுகளிலும் இருந்து வந்த 8000 சமர குருமார்களும் கழுவில் ஏறினார். என் பெரும் குன்றுன்றது மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு மலை. அந்த மலையில தான் இந்த சமண அடியவர்கள் சேர்ந்து வாழ்ந்தார்கள். அந்த சமணர்களில் இருந்த 8000 பேர்களை கழுவிலே ஏற்றினார். எண் பெரும் குன்றத்து 8000 வரும். அந்த 8000 அப்படின்றத
அந்த 16,000 ஒரு கணக்கு சொல்லுகிறார்கள், 8,000 ஒரு கணக்கு. இந்த எண் பெரும் குன்றங்கள்னா மதுரையை சூழ்ந்துள்ள மலைகள், 8 குன்றுகள். அந்த 8 குன்றுகள் பேரும் கொடுத்திருக்கிறார்கள். மதுரை எம்பதியை வாழ்விடமாக கொண்ட ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். ஆனை மாமலை, ஆதி ஆய குன்று, அவை ஒன்று பரம்குன்று, ஒருவகம் பப்பராம் பள்ளி, அரும்குன்றம், போராந்தை, யானை, இருங்குன்றம் என்பன. இதெல்லாம் மலையோடு இருக்கக்கூடிய நிலப்பகுதி. இந்த பகுதிகளில் தான் சமணர்கள் வாழ்ந்திருந்தார்கள். அவ்வாறு அங்கு வாழ்ந்திருந்த அத்துணை சமணர்களும் 8,000 சமணர்களும் கழுவிலே ஏற்றப்பட்டார்கள். ஆகவே இங்க உரையாசிரியர் தன்னுடைய குறிப்பையும் கொடுத்துட்டார். சமணர்கள் தாங்களே மனமு வந்து கழுவேறுவதாக சொன்னவர்கள் தானே, அதனால் கழுவேற்றப்பட்டார். இது இன்னும் கொஞ்சம் நாகரீகமாக அணுகி இருக்கலாம்னு எனக்கு இப்பவும் தோன்றும், எப்பொழுதும் தோன்றும். அப்பொழுதே சம்பந்தர் சரி அவர்கள் தான் அவ்வாறு தாங்கள் வெற்றி பெற்று விடுவோம்ன்ற நம்பிக்கையில இப்படி முட்டாள்தனமாக சொன்னார்கள். மன்னனே, சைவம் வென்றது, இதனை மனதில் கொண்டு இவர்களை மன்னித்து அனுப்பிவிடும் சொல்லியிருக்கு. ரொம்ப எளிமை. அவர்கள் கொள்கையில அவர்கள் நிரந்தரமாக நிற்கிறார்கள். அவர்களை சைவராக மாற்ற வேண்டும்னு கூட எண்ண வேண்டாம், அனுப்பிவிடு போதும். வாதம் செய்தார்கள், தோற்றார்கள். சரி, அறியாமையினால தீ வைக்க முன் வந்தார்கள், இருந்துட்டு போட்டுமே. இப்படி சம்பந்தர் செயல்பட்டு இருந்தால் வரலாறு சம்பந்தரை பெரிய அளவுல போற்றி இருக்கும். இப்பவும் போற்றாமல் இல்லை, இப்படியும் ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது அவர்களை கொல்லுவதற்கு பதிலாக அந்த சமணர்களை சைவத்திற்கு மாற்றி இருக்கலாம். அது கூட செய்ய வேண்டும். சரி, உன் மதத்தின் மீது கொண்டிருந்த ஈடுபாட்டினால் நம்பிக்கையோடு வெல்லுவதாக நீ வாக்கு கொடுத்தாய், சரி போ. ஏன் தீ வைக்க முன் வந்தாய்? சைவர்கள் செல்வாக்கு பெற்றால் இதுகாரும் நீ மன்னனிடம் பெற்றிருந்த தனித்துவமான சில சிறப்புகளை எல்லாம் இனி தொடர்ந்து பெற முடியாது. அதனால் ஏற்பட்ட ஒரு காழ்ப்பினால் தீ வைக்க முன் வந்திருப்பாய், போட்டு விட்டுருக்கலாம். இதெல்லாம் நாம இலக்கியம் படிப்பதினால, ஒரு சமய இலக்கியம் என்பதினால் கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம், அவ்வளவுதான். இது நடந்திருந்தால் சாத்தியம் இல்லை, கழுவிலே ஏற்றப்பட்டதுதான் இங்கு நடந்தது. இருந்தாலும் இப்படி கொஞ்சம் நினைத்து பார்த்திருக்கிறோம் என்பது இந்த பாடத்தை படிக்கும் போது எல்லோருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சிந்தனைன்னு நான் நினைக்கிறேன். ஆகவே அடுத்து, தோற்றவர் கழுவில் ஏறி தோற்றிட தோற்றும் தம்பம், ஆற்றிடை அமணர் ஓலை, அழிவினால் ஆர்ந்த தம்பம், வேற்றொரு தெய்வம் இன்மை, விளக்கிய பதாகை தம்பம், போற்று சீர் பிள்ளையார்த்தம் புகழ்ச்சியை தம்பமாகும். ரொம்ப அழகா இந்த கழுமரம் என்னெல்லாம் உணர்த்தியதாம். தம்பம்னா மரம், இது என்னெல்லாம் உணர்த்தியதாம் பாருங்களேன். தோற்றவர் கழுவில் ஏறி தோற்றிட தோற்றும் தம்பம். சம்பந்தரோடு அனல்வாதம் புனல்வாதம் செய்து தோற்றவர்களாகிய சமணர்கள் 8,000 பேரும் கழுவில் ஏறிட யாவரும் காணும்படி நின்ற அந்த தம்பங்கள், அந்த கழுமரங்கள், ஆற்றிடை அமணர் ஓலை, அழிவினால் ஆர்ந்த தம்பம். ஆற்றிலே சமணர்கள் இட்ட ஓலை அழிந்து போன காரணத்தால் நிறுத்திய வெற்றி தூண்கள். எப்படி? அது வெறும் கழுமரம் மட்டுமல்ல, சமணர்கள் தோற்றதற்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரு அழகான சான்றுகள். ஆகவே ஒன்று கழுமரம், இரண்டாவது அதுவே சான்று, மூன்றாவது வேற்றொரு தெய்வம் இன்மை, விளக்கிய பதாகை தம்பம். எப்படியா? சிவபெருமானை அன்றி வேறு ஒரு கடவுள் இனி உலகில் இல்லை என்ற உண்மையை விளக்கி காட்டி உயர்த்திய கொடி தூண்களாந்த தம்பங்கள். ஒரு கழுமரத்துக்கு என்னெல்லாம் பெருமை பாருங்க என்று கூறி போற்று சீர் பிள்ளையார்த்தம் புகழ்ச்சி சயத்தம்பமாகும். எல்லோராலும் போற்றுதற்கு உரிய ஞான சம்பந்தரால் கை கொள்ளப்பட்ட வெற்றியை
பறைசாற்றுதற்கு உண்டான வெற்றி தூண்கள். அது வெறும் கழுமரம்னு நினைக்காத. பதாகைன்னா கொடி, வெற்றி கொடி. ஆகவே இது வெறும் கழுமரங்கள் அல்ல, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான நோக்கம் இருக்கு. ஆகவே சமணர்களை தோற்கடித்ததினால் உருவான தம்பம் சிவனை தவிர பிரிது ஓர் தெய்வம் இல்லை என்று எடுத்த வெற்றி கொடியை கட்டுவதற்குண்டான தம்பம் சம்பந்தர் சமணர்களை வென்றதினால் உருவான புகழ்ச்சியை பறைசாற்றும் கம்பமாக இந்த கழுமரத்தை கொள்ள வேண்டும் என்று சேக்கிழார் சொன்னார். அதற்கு பிறகு தென்னவன் தனக்கு நீரு சிற புற செல்வர் ஈந்தார், முன்னவன் பணிந்து வாங்கி முழுவதும் அணிந்து நின்றான், மன்னன் நீர் அணிந்தான் என்று மற்ற வன் மதுரை வாழ்வார் துண்ணி நின்றார்கள், எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார். எப்படி? மன்னன் எவ்வழி, மக்கள் அவ்வழி. இதுவரைக்கும் மன்னனை சார்ந்த எல்லோரும் சமணர்களாக இருந்தார்கள். இந்த போட்டிக்கு பிறகு மன்னன் சைவத்திற்கு வந்தான். மன்னனுக்கு திருநீர் வழங்கினார் சம்பந்தர். அந்த திருநீரை வாங்கி மிகுந்த பக்தியோடு இட்டு கொண்டார் மன்னர். மன்னனே திருநீர் இட்டு கொண்டதை பார்த்தவுடனே அவன் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் அனைவரும் தாங்களும் விரும்பி திருநீரை ஏற்றுக்கொண்டார்கள். அப்ப எந்த ஒரு மதமும் ஒரு நாட்டில் வளர வேண்டும் என்றால் ஆட்சியாளர்களினது துணை இல்லாமல் வளர முடியாது. இதை ஏன் சொல்லுகிறேன்னா, நடப்பு சூழல்களை கொஞ்சம் சிந்தித்து உங்கள் நோக்கினுக்கு பொருள் கொள்க. உண்மை இதுதான். நமக்கு யாரேனும் ஒரு மதம் வளருகிறதுன்னு சொன்னா அதற்கு ஏதாகிலும் ஒரு விதத்துல ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர் பக்க பலமா இருக்கும். இதற்கு நிறைய மேற்கோளை என்னால் சொல்ல முடியும். என் தந்தையாரோடு பணியாற்றின ஒரு டிவிஷனல் இன்ஜினியர், அவர் மாற்று சமயத்தை சார்ந்தவர், கிறிஸ்துவர். தந்தையார் அந்த அணை கட்டும் பகுதி என்ன சொல்லுவார்கள்னா ப்ராஜெக்ட்ஸ். அங்க நாட்கூலிகளாக ஆயிரக்கணக்கான பணிமக்கள் இருப்பார்கள், லேபர்ஸ். ஒவ்வொரு ஒப்பந்ததாரர்களிடமும் கிட்டத்தட்ட 100 to 200 தொழிலாளர்கள் இருப்பாங்க. ஒரு பெரிய அணை கட்டணம்னாக்க அதுல ஒரே ஒப்பந்ததாரர் மட்டும் இருந்தால் போதாது. ஒரு 6-7 ஒப்பந்ததாரர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒப்பந்தம் எடுத்திருப்பார்கள். அதன்படி கட்டடம் அணை கட்டணும். ஒவ்வொருவரிடமும் சில 100 பணியாட்கள் இருப்பார்கள், அதாவது கூலிகள். இந்த பதவியில இருந்த அந்த பொறியாளர் ஒவ்வொரு வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமையிலும் அரசினது வாகனத்தை, அவருக்கு அலுவலகத்திற்காக கொடுக்கப்பட்ட வாகனத்தை எடுத்துக்கொண்டு இங்கு இந்த பகுதியில மத பிரச்சாரம் செய்தார். இது அவர்களுக்கு இயல்பாக வந்த கலை. இப்படித்தான் நீங்க சில அந்த யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். பல ஊர்களுக்கு இவர்கள் தாமாக முன் அதை செய்வது, அதனால தங்களுக்கு இழிவு ஏற்பட்டாலோ, தங்களை யாரேனும் ஏளனம் செய்தாலோ, குறையாக பார்த்தாலோ, சில நேரங்கள்ல கோபப்பட்டு விரட்டினால் இவர்கள் தொடர்ந்து அதை செய்வர். அதற்காக அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படுகிறது. அவ்வாறு செய்யப்படக்கூடிய செயலை இறை ஊழியம் என்றே அவர்கள் நம்புகிறார்கள். இதை தவிர சிறந்த ஒரு ஊழியம் ஏதும் இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு அப்படி போதிக்கப்பட்டிருக்கிறது. தங்கள் வாழ்நாள்ல தங்களால் இயன்றவரை யாரேனும் ஒருவரை, மாற்று மதத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை கிறிஸ்துவம் நோக்கி அழைத்து வருதல் என்பது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகச்சிறந்த புண்ணியத்துவத்திற்கு உரிய வேலை.
நீங்க இந்த சிஎஸ்ஐ, என்னுடைய நண்பர்கள்ல நிறைய பேர் சிஎஸ்ஐ, அவர்கள்ட்ட கேட்கின்ற பொழுது நான் ஒரு சிஎஸ்ஐ கல்லூரியிலேயே 3 ஆண்டுகள் பேராசிரியரா பணியாற்றி, அவர்கள் எவ்வளவோ முயன்றார்கள். அந்த பணியில் அப்பொழுது சேர்ந்தவர்களை எல்லாம் மதம் மாற்றி விடலாம். அப்பொழுதெல்லாம் அந்த கல்லூரி உருவான காலத்துல எங்களுக்கு தனியாக கல்லூரியில இலக்கிய மன்றம் மற்றைய விழாக்கள் நடத்துவதற்கு இடம் உருவாக்கப்படலை. அப்ப அருகில் இருந்த நீங்க தாராபுரம் என்ற ஊர் மிகப்பெரிய சிஎஸ்ஐயினுடைய பகுதி. அங்க சர்ச்சில் தான் எங்கள் கல்லூரி விழாக்களே நடக்கும். அந்த இடத்துல போயிட்டு நாம் தெளிவாக அருணகிரிநாதர் திருப்புகழிலிருந்து, தேவாரத்திலிருந்து, திவ்ய பிரபந்தத்திலிருந்து, சில நேரங்கள்ல வேதங்களில் இருந்து மேற்கோள் காட்டி எல்லா கருத்தையும் நிதானமா சொல்லி அவர்களுக்கு ஒற்றுக்கொள்ளல. எப்படியெல்லாமோ என்னிடம் நேரடியாக மறைமுகமாக இதெல்லாம் பேசாதீர்கள், என்னென்னமோ சொல்லி பார்த்தார். ஒண்ணுங்க, அவர்களை எதிர்த்து நான் செயலாற்றுவது இறுதி வரைக்கும் அவர்களுக்கு பிடிக்கல. நல்ல காலம் அதற்கு முன்பாக எனக்கு ஒரு அரசு வேலை கிடைச்சி வெளியே வந்துட்டேன். தொடர்ந்து சில காலம் அங்கு இருந்திருந்தால் மிகப்பெரிய அளவில் எனக்கும் அந்த நிர்வாகத்திற்கும் பெரியதொரு பூசல் ஏற்பட்டது. இது அவர்களுக்கு உண்டான ஒரு அடிப்படை செயலாக இப்ப இன்னமும் அதிகாலையில நான் சில நண்பர்களோடு நடைப்பயிற்சி போயிட்டு ஒரு நண்பரினுடைய கெஃபிட்டோரியால போயிட்டு தினமும் அங்க அந்த மூலிகை சாறினால் தயாரிக்கப்பட கூடிய ஹெர்பல் டீ சாப்பிட்ற வழக்கம். அங்க ஒரு 1/2 மணி நேரம் அமர்ந்திருக்கு. அதை நடத்தக்கூடிய என் நண்பர் ஒரு சிஎஸ்ஐ கிறிஸ்துவ நண்பர். 15 ஆண்டுகளாக அங்கு சென்று கொண்டிருக்கிறோம். 15 ஆண்டு காலமும் ஏதாயிலும் ஒரு விதத்துல விவிலியத்திலிருந்து சொல்லி எங்கள் முன்னே அதை ரொம்ப பெருமைப்பட பேசுவார். அதற்கு மாறாக நானோ மற்றைய நண்பர்களோ பல செய்திகளை எடுத்து சொல்லி, இல்லை உங்களால் சொல்லப்பட்ட கருத்து பிழையுடையது, அதனை காட்டிலும் செறிவான கருத்து எங்களிடம் இருக்கிறது என்று என்னதான் விவாதம் பண்ணினாலும் அதனை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அவர் அனுதினமும் விவிலியத்தின் கருத்தை உயர்வுன்னு சொல்லிக் கொண்டிருப்பார். காரணம், அப்படி அவர்கள் பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது அவர்களினுடைய மிகப்பெரிய பலம். ஏதாகிலும் என்னவாகிலும் வந்தாலும் நான் எடுத்துக்கொண்ட கொள்கையிலிருந்து பின்வாங்காமல் தொடர்ந்து அதனையே சொல்லி கொண்டிருப்பேன், அதனையே செய்து கொண்டிருப்பேன் என்கின்ற கன்விக்ஷன் நம்ம கிட்ட இல்லை. ரொம்ப வருத்தப்படுறேன். நமக்கு அதெல்லாம் தொன்று தொட்டு வந்த மதம்னு சொல்றோம், சனாதனம்ன்றோம். நமக்கு அந்த கன்விக்ஷன் இருக்கணும். நான் வேடிக்கையா சொல்றது உண்டு, இன்றைய பெரும்பாலான பெற்றோர்கள் 3 பிரச்சனையை முன்வைக்கிறார்கள். என்னோடு பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களையும் பார்க்கிறேன், என்னிடம் கற்றவர்கள், என்னிடம் கற்று ஆய்வெல்லாம் செய்து அவர்கள் ஆசிரியர்களாக பணியாற்றுகிறார்கள். அவர்கள் எல்லாம் வந்து சொல்லக்கூடிய பிரச்சனை, இன்றைய இளைஞர்கள் இளைஞிகள் யார் ஒருவரும் எந்த ஒரு முறையையும் கற்றுக்கொள்வதில்லை, பண்பாட்டை அவர்கள் பேணுவதில்லை. நான் வேடிக்கையா சொல்றது உண்டு. நீங்கள் அவர்களிடம் காணக்கூடிய குறை 3. 1, அவர்கள் புத்தகங்களை எடுத்து படிப்பது இல்லை. எல்லா பெற்றோர்களுக்கும் அது பெரிய. 2வது, நம்முடைய சமயம் சார்ந்த பழக்கங்களை அவர்கள் மேற்கொள்ளுவதில்லை. நெற்றிக்கு நீரிட்டுக் கொள்ளுதல், கோவிலுக்கு செல்லுதல், பெண்கள் நெற்றியில குங்குமம் இட்டுக் கொள்ளுதல், கூந்தலை கட்டி கொள்ளுதல், கூந்தல்ல மலர் வைத்துக் கொள்ளுதல், எல்லாம் வளையல் அணிதல், இதெல்லாம் செய்வது. இது 2வது. 3வது, என்ன கருத்தை சொன்னாலும் அதற்கு எதிர்வினை ஆற்றுது, எதிர்த்து பேசு. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை, எதிர்த்தா பேசுறேன்னு ஒரு கேள்வி. இந்த 3ஐயும் அவர்கள் மேற்கொள்ளுவதற்கு காரணம் அவர்களிடம் உண்டான பிழை அன்று. அதை தெளிவு பண்ணீங்க, அவர்கள் பிழை அன்று.
பிழைகள் முழுவதும் நம்முடையது. அவர்கள் பார்க்கக்கூடிய அளவுல நாம என்று நூல்களை வைத்து படித்திருக்கிறோம். அவர்கள் குழந்தை பிராயத்திலிருந்து வளர்ந்து தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலை பள்ளி, மேல்நிலை பள்ளி வர்ற வரைக்கும் அவர்கள் பார்க்கக்கூடிய அளவுல, நாம் இல்லத்துல அவர்கள் பார்க்கக்கூடிய அளவுல 1 மணி நேரம் நமக்கு உரிய புத்தகம், அது என்ன புத்தகம், ஸ்லோகமோ ஏதோ ஒன்று படிப்பதை மேற்கொண்டு இருக்கிறோம். நாம் படிக்க தொடங்கினால்தான் படிப்பது இன்றியமையாததுன்னு நமக்கு பிறந்த குழந்தைகள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்ளும். பேரண்ட்ஸ் ஆர் த ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் டு த சில்ட்ரன். அதான் மாதா பிதா, அப்புறம்தான் குரு. முதல்ல அதை நாம் செய்யணும். நம்முடைய சமய வழக்கங்களை நாம முறையாக பின்பற்றுவது உண்டா? எனக்கு கடுமையா என் வீட்டிலையும் அந்த குறை இருக்கு, இல்லைன்னே மறுக்கல. இருந்தாலும் அதை சொல்ல வேண்டிய வேகம் எனக்கு தவிர்க்க முடியல. அவர்களை என்னால் மாற்ற முடியல. உண்மை. இதெல்லாம் எனக்கு கருத்துல பின்வாங்கிறதே. இப்ப நம்முடைய இல்லத்துல மாலை நேரத்துல அதிகாலையில எழுந்த உடனே முகம் பல் துலக்கி முகம் அலம்பி தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த இறை வழிபாட்டிற்கு உண்டான இடத்துல ஒரு சிறிய கோலமிட்டு ஒரு விளக்கேற்றி காலையில முகம் அலம்பின கையோட திலகமிட்டு இதை நாம தொடர்ந்து செய்தால் இது செய்யப்பட வேண்டும் என்று நமக்கு பிறந்த குழந்தைகள் நம்மை பார்த்து கற்றுக்கொள்வோம். மாலை நேரத்துல வீட்டுல தலை சீவி கொஞ்சம் மலர் இருந்தால் சூடி மங்களமா விளக்கேற்றி இதையெல்லாம் செய்தால் வந்து பள்ளியில் இருந்தோ கல்லூரியில் இருந்தோ வந்த குழந்தைகள் கொஞ்சம் விளையாடிட்டு வரும்போது வீட்டில் இப்படி நடப்பதை பார்த்து தாங்களும் கால் அலம்பி குறைந்தபட்சம் நெற்றியில திருநீரை இட்டுக்கொண்டு செயல்படுவார். இன்றைக்கு நம்ம நாட்டினுடைய தேசிய உடையே எதுன்னா நைட்டி தான். அதுதான் எல்லாவற்றிலும். நான் இப்ப எங்களுடைய வீதியில சில பள்ளிகளுக்கு அனுதினமும் குழந்தைகளை அழைத்து செல்லக்கூடிய தாய்மார்களை பார்க்கிறேன். அவர்கள் 2 சக்கர வாகனத்துல தாய்மார்கள் பலர், ஒருவர் இருவர் அல்ல பலர், முதல் நாள் இரவு தாங்கள் அணிந்து கொண்ட நைட்டியிலேயே பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளியில விட்டு வருகிறார்கள். இந்த ஒழுக்க கேட்டை பார்த்து வளரக்கூடிய குழந்தைகள் ஒழுக்கம் உடையவர்களாக வருவார்கள் என்பதில் என்ன உத்தரவாதம்? அவர்களை நீ ஒழுங்கோடு இருன்னு சொல்லுதலில் நமக்கு எங்க தகுதி இருக்கு? 3வது, எதை சொன்னாலும் விவாதிக்கிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய விவாதத்திற்கு என்று நாம் சரியான விடை தந்திருக்கிறோம். அன்னை காலத்துல கூட மிக பெரிய அளவுல ஹரிகதா செய்யக்கூடிய ஒரு பெண்மணி சொன்ன, குழந்தைகள்கிட்ட நெற்றிக்கு பொட்டு கொள், ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இல்லை அது கேட்க ஏன் இட்டு கொள்ள வேண்டும்னு கேட்டா பலார 2 கொடுத்து, எங்க அம்மா இப்படித்தான் சொன்னா நான் அப்படி சொல்றேன், இல்லை அடிப்பதில் பயனில்லை, அதனை இட்டுக்கொள்வதனால் வரக்கூடிய நன்மை என்ன என்பதை அறிவியல் பூர்வமாக அந்த குழந்தைகளிடம் எடுத்து சொல்லணும். குங்குமம் என்பது மஞ்சள் கலந்தது, அந்த நெற்றியிலே வைத்து கொண்டால் உன் முகத்தினுக்கு வரக்கூடிய கிருமிகள் அவைகளினால் ஏற்படுத்தப்படக்கூடிய எந்த நோயோ சருமமோ பாதிக்காது சொல்லணும். நீ உன்னால் பயன்படுத்தப்படக்கூடிய அத்துணை முகப்பூச்சிலும் மஞ்சளினுடைய கலவை இருக்கிறது. அந்த மஞ்சள் என்பது ஒரு கிருமி நாசினி, ஒரு ஆன்டிசெப்டிக். இதெல்லாம் கற்றுத்தரணும், பொறுமையாக சொல்லணும். ஏன் இவ்வாறு செய்யப்பட்டது, என்ன ஆயிற்று? முன்பு எல்லாம் கூட்டு குடும்பம் இருந்தது, வீட்டுல பெரியவர்கள் இதை சொல்லுதற்கு இருந்தார்கள். இன்றைக்கு எல்லாம் நியூக்ளியஸ் ஃபேமிலி. அந்த குழந்தை பள்ளியிலிருந்து வருகின்ற பொழுது வீட்டுல பெற்றோர்கள் இருப்பதில்லை, 2 பேரும் பணியில் இருக்கிறார்கள். அந்த பள்ளியிலிருந்து வந்த குழந்தை என்ன செய்யும்?
பெற்றோர்கள் இது 5 மணி 4:30 மணிக்கு பள்ளியில் இருந்து வரும். பெற்றோர்கள் தங்கள் அலுவலகத்துல வேலையை முடித்து கொண்டு வண்டியை பிடித்தோ அல்லது வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு 6:30 7 மணி ஆகும். அந்த இடைப்பட்ட நேரத்துல இந்த குழந்தை அப்படியே வந்த உடனே எத்தனை பெற்றோர் இன்னும் யூனிஃபார்மை கூட கேட்டலையா? அந்த குழந்தை கேட்கும், இல்ல வந்த உடனே ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்த உடனே யூனிஃபார்மை கழட்டி போடுன்னு எத்தனை முறை சொல்லியிருக்கேன். போட்டுட்டு குளித்து விட்டு மாற்றுடையை உடுத்திக்கொள். நம்ம இருந்து எடுத்து கொடுத்து பழக்கிறோம் இல்ல. இன்றைக்கு அந்த பொருளாதார சூழ்நிலையில இருவரும் பணிக்கு செல்ல வேண்டிய தேவை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சிலவற்றை நாம நிதானமாக ஓய்வு கிடைக்கின்ற பொழுதெல்லாம் எடுத்து சொல்லணும். நெற்றிக்கு இட்டுக்கொள் என்பதை சொல்லி அதன் பின் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விளக்கத்தை சொல்லி நான் இட்டுக்கொண்டிருக்கிறேன் பார் என்று சொல்லாமல் தினமும் நாம இட்டுக்கொள்ளும். நான் இந்த கோபி சந்தனத்தை இட்டுக்கொள்வதை பார்த்து இங்க இருந்த வரைக்கும் இல்ல நான் எப்பொழுதெல்லாம் என் பேத்தியை பார்க்க செல்லுகிறேன்னு என்ன பார்த்தவுடனே எனக்கும் இட்டு விடுகிறாயான்னு கேட்கும். அவர்களுடைய நாட்டுல பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் அதெல்லாம் இட்டுக்கொண்டு வரக்கூடாது. உடனே நான் சொல்லுவேன், உங்கள் பள்ளியில இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்னாக்க. இல்ல, நான் பள்ளிக்கு போகின்ற போது கார்ல உட்காந்து அழிச்சிக்கிறேன், அதுக்கு வரைக்கும் நான் வச்சுக்கிறேன். இது நாம கற்றுத்தர வேண்டாம். நாம் செய்தால் நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், நாம வழிகாட்டிகளாக இருந்தால் எல்லோரும் பின்பற்றுவார்கள்னு நினைக்கிறோம். இல்ல, இந்த குழந்தைகள் வழிகாட்டிகளை நம்புவதில்லை, வாழ்ந்து காட்டுபவர்களை நம்புகிறார். நீங்க வாழ்ந்து காட்டுங்க. இது இப்படித்தான், நம் சமயத்தில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் கடைபிடியுங்கள். அவர்கள் பார்த்து செய்ய முன்வருவார்கள். வாய் வார்த்தைய உடனே குழந்தை திருப்பி கேட்ப, நீ என்ன பண்ணியிருக்க? இந்த ஆரம்ப காலத்துல சில நேரங்களில் சில மனிதர்கள்னு ஒரு கதை, அதுல வரக்கூடிய கதாநாயகி இளம்பிராயத்துல வாழ்க்கையில தவறி இருப்பா. ஆனால் அவள் கற்று ஒரு பெரிய அலுவலகத்துல உயர்ந்த பதவியில இருப்பா. அவளுக்கு இவளை இளம் பிராயத்துல யார் தவறுதலாக இவளை கெடுத்தானோ அவனை இனம் கண்டு அவனை வீட்டுக்கு வர சொல்லி பேசி கொண்டு இருப்பான். அவன் ஊர்ல ஒரு பெரிய மனிதன், அவனுக்கு ஒரு தனி குடும்பம். இது அவளுடைய தாய்க்கு பிடிக்காது. உன்னை கடுமையா பேசிடுவான். அவன் இங்கு வருவதும் அவன் இங்க உட்கார்ந்து மது அருந்துவதும் இது என்ன நம்முடைய வழக்கத்திற்கு சரியானதா முறையானதான்னு கடுமையா பேசி கோபம் வந்த இந்த பெண் திருப்பி கேட்பா அடுத்த கல்வி, என்னமோ நம்முடைய சம்பிரதாயங்களை எல்லாம் பற்றி பேசுகிற நீ மட்டும் ஒழுங்கா? தந்தை இறந்ததன் பின் உன்னுடைய தலையை நீ முண்டனம் செய்து கொண்டு இருக்க வேண்டும் அல்லவா? அதை செய்தாயா? நீ என்னமோ என்னுடைய ஒழுக்கத்தை பத்தி பேசுகிற. மறுநாள் காலையில எழுந்திருப்பாள் இந்த கதாநாயகி. அம்மா வீட்டுல இல்லாதது போல ஒரு உணர்வு தோன்றும். தேடி பார்ப்பாள், கிடைக்க மாட்டேன். கதவு திறந்திருப்பது தெரியும். ஏன் திறந்திருக்கிறதுன்னு கதவு கிட்ட போவா. தாய் அப்படியே தலையோடு நீராடின நிலையில வருவா. தலையில முடி இருக்காது. தேவளுக்கு அதிர்ச்சியா இருக்கும், நேற்று நாம் தவறுதலாக பேசிவிட்டோம். உடனே தாய் அழகா திரும்பி சொல்லுவார், சரியானதை யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ சொன்னது சரிதான் என்று பட்டது, போய் முடி எடுத்து விட்டு வந்து விட்டேன். அப்போ இது அது ரொம்ப தீவிரமான மாற்றம்னு வைத்துக் கொள்ளுங்கள். அது சரியா தப்பா உடன்படுகிறேனான்ற விவாதம் வேற. காரணம், இன்றைய பிள்ளைகள் முதல்ல கேட்கிற கேள்வி அது. இவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாயே, நீ செய்கிறாயா? நம்ம செயலை செய்து அதன் வழியில வாழ்ந்து காட்டினால்தான் அவர்கள் வழிபடுவார்கள், இல்லைன்னா மாட்டார். அதனாலதான் இங்க மன்னன் தான் திருநீர் அணிந்து கொண்டான் பாருங்க. தென்னவன் தனக்கு நீர் சிறிபுறச் செல்வர் சிறபுறச் செல்வர் ஈந்த தென்னவனாகிய பாண்டியனுக்கு சிறபுரம் என்கின்ற சீர்காழி பதியிலிருந்து வந்த சம்பந்தர் திருநீரை கொடுத்தார், ஈந்தார். முன்னவன் பணிந்து வாங்கி மன்னவனாகிய பாண்டியன் அவ்வாறு திருநீர் கொடுத்த ஞான சம்பந்தரை வணங்கி வாங்கி கொண்டு முழுவதும் அணிந்து நின்றான். சும்மா துளி மட்டும் வச்சுக்கலையா, நெற்றியில முழுமையாக இட்டு கொண்டு நின்றான். மன்னன் நீரு அணிந்தான். நம்ம இதுகாரும்
ஆளுதற்கு உண்டான மன்னன் சமணத்திலிருந்து மாறி சைவத்திற்கு வந்து சம்பந்தர் அளித்த நீரை அணிந்து கொண்டான் என்று மற்ற வன் மதுரை வாழ்வார். மற்ற அவன் மதுரை வாழ்வார். அந்த மதுரையம்பதியிலே வாழக்கூடிய அந்த மன்னனை சார்ந்த பிரதானிகள் ஏனைய பிற மக்கள் எல்லோரும் வாழ்வார்னு பொதுவா போட்டு துண்ணி நின்றார்கள். அப்படியே ஆச்சரியப்பட்டு நின்றார்கள். ஆகா, மன்னன் சைவத்திற்கு வந்தானான்னு, நெற்றியில நீர் இட்டு கொண்டானான்னு இதை பார்த்தவுடனே எல்லாம் தூய நீர் அணிந்து கொண்டார். மக்கள் எல்லோரும் அந்த திருநீற்றை அணிந்து கொண்டார்கள். அடுத்த வகுப்புல தொடரும்.